வணக்கம். கும்பமேளாவின் விவிஐபி கல்ச்சர். இந்த படத்தை மட்டும் பாருங்கள். ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத், இன்னொரு பக்கம் இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள். இது கிரியேட் செய்த படம் தான், அதாவது ஒரிஜினல் படம் கிடையாது. ஆனால் இந்த படத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் இரண்டு பேருமே இந்த நாட்டின் மிக முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சவ அடுக்கையை பாருங்கள், எந்த அளவில் மக்கள் நெரிக்கப்பட்டார்கள் என்று. 17க்கும் மேற்பட்ட நபர்கள் கும்பமேளையில் இன்னைக்கு நெரிசல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட நபர்கள், இது கவர்மெண்டோடைய நம்பர் மட்டும்தான், 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்களா. ஆனால் இந்த அனைத்திற்கான காரணம் இந்த படத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இன்னொரு படத்தையும் நான் காட்டுகிறேன். இந்த படத்தை பாருங்கள். அமித்ஷா அவருடைய மகன் எந்த பொறுப்பில் அங்கே போனார், எந்த பொறுப்பில் அவருக்கு இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு பக்கம் அடானி, இன்னொரு பக்கம் நடிகர். ஆனால் யார் இந்த அரசாங்கத்திற்கு ஓட்டு போட்டார்களோ, ஓட்டு போட்டு இந்த இடத்தில் இவர்களை அமர வைத்தார்களோ, அவர்களுடைய நிலை கீழே அந்த நெரிசலில் கொல்லப்பட்டது தான். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை மிகவும் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாகும்ப் பிரயாகராஜ் ஒரு யூனிக் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இந்த நாட்டுடைய மிக முக்கியமான அடையாளமாக மகாகும்ப மேளையை ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் செய்தது. உத்தரப்பிரதேசத்தில் 45 கோடி மக்கள் வருவதாக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம். 144 வருடத்தில் முதல் முறையாக ஒரே முறைதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இதை நீங்கள் பார்க்க முடியும் என்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடக்கும். அங்கே தான் அந்த பிரயாகராஜ் இருக்கிறது, அந்த கங்கை நதி அங்கே தான் இருக்கிறது. வருடந்தோறும் நீங்கள் எப்போ வேணாலும் போய் தன்னுடைய பாவங்களை கழிக்கலாம். அனில் அம்பானி போன்ற நபர்கள் இந்த நாட்டுடைய கோடிக்கணக்கான சொத்தை கொள்ளையடித்ததற்கு பின்பு இந்த கங்கை நதியில் நான் தன்னுடைய பாவத்தை கழுவ போகிறேன் என்று கூறியுள்ளார். ஹேமா மாலினி போன்ற நபர்கள், அடானி அம்பானி போன்ற நபர்கள், அமித்ஷா போன்ற நபர்கள் கடவுளுக்கு முன்பு அனைவருமே சமம் என்கிற விஷயத்தை இவர்கள் மறந்துவிட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூட கேட்காமல் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுகிறேன். சைரன் சத்தம் வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இந்த விவிஐபிக்களுக்கு அங்கே இடத்தை கொடுக்கிறார்கள். இந்த நெரிசல் எதற்காக நடந்தது, அதற்கும் நான் வருவேன். ஆனால் இந்த விவிஐபி கல்ச்சரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் கையில் பணம், பலம், அதிகாரம், சட்டம் இருந்தால் போதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எறும்பை நசுக்கிக் கொள்ளும்படி உங்களால் கொல்ல முடியும். காலை 4 மணியிலிருந்து எந்த விதமான ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லாமல், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிறது, ட்ரெயினில் இறங்கி என்னுடைய குடும்பத்துடன் 15லிருந்து 20 கிலோமீட்டர் வரை நாங்கள் நடந்தே இந்த கும்பமேளைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு எங்களுக்கு தெரியலை. எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்கும் என்று எங்களுக்கு தெரியலை. என்னுடன் என்னுடைய தாயார் இருக்கிறார், என்னுடைய மனைவி இருக்கிறது, என்னுடைய சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, சைக்கிள் கிடையாது, பைக் கிடையாது, பஸ் வசதி கிடையாது. உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் நடந்து போவது மட்டும்தான். இது விவிஐபி கல்ச்சர் வழியாக இவர்கள் கிரியேட் செய்த இந்த இவ்வளோ பெரிய மகா மண்டலம். இந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனுக்காக பணம் யார் கொடுத்தது? இந்த அடானி அம்பானி இவர்கள் கொடுத்தார்களா? கிடையாது. மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து இவ்வளவு பெரிய திருவிழாவை நீங்கள் ஆர்கனைஸ் செய்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளை கூட நீங்கள் சரிபார்க்க முடியவில்லை. 45 கோடி மக்கள், இதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையிலிருந்து அதை அப்படியே டபுளாக்கி விடுங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த 4-5 மாநிலங்களை சேர்த்தால் கூட இந்த 45 கோடி மக்கள், அதை விட தாண்டிய மக்கள். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 40% பாப்புலேஷன் இந்த கும்பமேளையில் தன்னுடைய பாவங்களை கழுவ, தன்னுடைய ஆஸ்தாவை வைத்து, நம்பிக்கையை வைத்து, கடவுள் நம்பிக்கை வைத்து அங்கே செல்ல இருக்கிறார்களா? அதற்காக எங்கே திரும்பி பார்த்தாலும் மோடி யோகியோடைய பலகை படங்கள், அட்டை படங்கள்.
எங்கே திரும்பி பார்த்தாலும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருந்து உங்களுடைய டெலிவிஷன் ஸ்க்ரீன் வரை கும்பமேளையுடைய டெய்லி ஸ்ட்ரெயிட் தரிசனங்கள். 28க்கும் மேற்பட்ட அங்கே இருக்கக்கூடிய சாமியார் அமைப்புகள் அவர்கள் இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விஐபிக்கள் தொல்லை கொடுத்து வருகிறார்கள் என்று. ஆனால் யாருமே கேட்கவில்லை. இன்னொரு டிவோட்டி அவர் என்ன பேசினார் என்று அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நாங்கள் தான் இந்த வரிப்பணத்தை கொடுத்தோம், எங்களுடைய வரிப்பணத்தை வைத்து தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் எங்களுக்கு கிடையாது, விவிஐபிக்களுக்கு தான் முதலில் கிடைக்கிறது. இன்னொரு இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு பக்தர் கூறக்கூடிய விஷயம், இந்த ஒட்டுமொத்த இடத்தில் 30க்கும் மேற்பட்ட பாலங்களை, டெம்பரரி பாலங்களை கட்டியிருக்கிறார்கள். எப்பெல்லாம் இந்த விஐபிக்கள் வருகிறார்களோ அனைத்து வழிகளையுமே, அனைத்து சாலைகளையுமே, அனைத்து பாலங்களையுமே செக்யூரிட்டி காரணமாக முடக்கி விடுகிறார்கள். எப்படி? நான் ஒரு சில நிமிடங்கள் நான் அமைதியாக இருக்க பார்க்கிறேன். இவர்களுடைய மொழி உங்களுக்கு புரியாது, ஆனால் இவர்கள் படக்கூடிய இந்த வேதனையை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். குருதுவாராவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது சீக்கியருடைய அந்த வழிபாட்டு தலம். அங்கே நீங்கள் பார்த்தீர்கள்ல இது போன்ற விஐபி கல்ச்சர் எல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே போகக்கூடிய நபர்கள், அது அடானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியாகவே இருக்கட்டும், எந்த விதமான விஐபி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. அனைவருமே அங்கே சேவை மனத்துடன் தான் போக வேண்டுமே ஒழிய அங்கே நீங்கள் சூத்திரர், நீங்கள் ஏழை, நீங்கள் பணக்காரர், உங்களுக்கு ஷார்ட்கட் லைனை கொடுத்துருவோம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் எதற்காக ஹிந்து கோவில்களில் மட்டும் இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது, விஐபி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. திருப்பதி எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பதிக்கு நீங்கள் போனீர்கள்னா நீங்கள் 1 லட்சம் ரூபாய் டொனேஷனாக கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வழி. நீங்கள் 500 ரூபாய் டிக்கெட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு வழி. 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு வழி. சுப்ரபாரதம் டிக்கெட் கிடைச்சா அதுக்கு ஒரு பெரிய லட்டு எல்லாம் கொடுப்பார்கள். 1/2 மணி நேரம் அங்கே சாமிக்கு முன்னாடி போய் உட்காரலாம். ஆனால் பணம் இல்லாத மக்கள், வெறும் கடவுளை மற்றும் தரிசிக்க போகக்கூடிய மக்கள், ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறை, இன்னொரு அறையிலேருந்து இன்னொரு அறை. காலையில் போய் உட்கார்ந்தா நைட்டு எத்தனை மணிக்கு தரிசனம் கிடைக்கணும்னு கூட தெரியாது. அங்கே தரிசனம் கூட உங்களால் பார்க்க முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு அந்த சாமியை தரிசிப்பதற்கு கூட அவர்களை விடாமல் தள்ளிவிட்டு கொண்டே இருப்பார்கள். ஜர்கண்டி 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 ஜர்கண்டி. பல பேர் எங்களால் கடவுளை பார்க்கவே முடியலையே. சின்ன குழந்தைகளை தோளில் சுமந்து கொண்டு அதோ பார் அதோ பார், ஏன்னா அங்கே போனாலே விரட்டி விடுவார்களே, இங்கிருந்தே பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இது இந்த நாட்டுடைய நிலை. வெறும் திருப்பதி மட்டும் கிடையாது. குருத்வாராவில் என்னெல்லாம் நடக்கிறதோ அனைவருமே சமம் என்று இதை எடுத்து காட்டுகிறார்களோ அதை போன்ற ஸ்டேட்மெண்ட், அதே போன்ற சிச்சுவேஷன், அதே போன்ற ஒரு அமைப்பு ஏன் மற்ற கோவில்களில் நடக்கக்கூடாது, மற்ற இடங்களில் நடக்கக்கூடாது? எதற்காக இந்த விவிஐபி ட்ரீட்மெண்ட்? மக்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை நீங்கள் கேட்டீர்கள். இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், எந்த அளவில் அங்கே மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறார்கள் என்று. ரயிலில் பயணிக்கும் போது 360 புதிய ட்ரெயின்களை இந்த பிரயாக்ராஜிற்காக திறந்து விட்டிருக்கிறார்களா? அந்த ரயிலிலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கூட்டம் போகிறது, எந்த அளவில் மிஸ்மேனேஜ்மெண்ட் அங்கே நடந்திருக்கிறது, எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி வெறும் விஐபிக்களுக்காக மட்டும்தான் வேலை பார்த்திருக்கிறது. அப்படி உண்மையிலே மக்களுக்காக வேலை பார்த்திருந்தால் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்காது. ஒரே என்ட்ரி, ஒரே எக்ஸிட், போகக்கூடிய வழியிலேயே நீங்கள் திரும்பியும் வர வேண்டும். இதை கூட அவர்கள் பார்க்க முடியவில்லை. இதை கூட அவர்களால் சரியாக செய்ய முடியவில்லை என்றால் எந்த விதமான பார்டர் இஷ்யூ ஆஃப் விஐபி கல்ச்சர். விஐபி கல்ச்சர்னால நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த கும்பமேளையை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்
அங்கேருந்து கூட மக்களை உள்ள அனுமதி கொடுக்க மறுத்து வருகிறார்கள். நீங்கள்லாம் வரக்கூடாது, உள்ளே வரவே கூடாது, இந்த விஐபிக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. அப்போது என்ன ஆகுது, ஒரு இடத்துல நீங்கள் அடைச்சி போடுறீங்க, திடீர்னு அந்த கதவை திறக்கும் போது எல்லாருமே கூட்டம் கூட்டமாக உள்ளே ஓடி வரக்கூடிய அந்த விஷயம். இப்போது இந்த அனைத்தையுமே சரிபார்ப்பதற்காக என்ன வழி? உடனடியாக அரசாங்கம் இமீடியட்டான ஆக்ஷன்ஸ்களை எடுத்து விஐபிக்களுக்காக ஒரு தனி வழி அவர்களுக்கு தனியாக ஒதுக்கிடுங்க. ரொம்ப முக்கியமான நபர்கள் இல்லையா, அவர்களுக்கு ஒரு இடம், ஒரு வழி, அவர்கள் இந்த பக்கம் வரவே கூடாது. மக்களுக்காக நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷனை செய்திருக்கிறீர்களோ அதை இன்னும் மேல்படுத்துவதற்காக ஒரு நம்பர் வைங்க. இதுக்கு மேலே ஒரு நாளைக்கு இந்த இடத்திற்கு மக்கள் வரக்கூடாது என்று வைங்க. நீங்கள் அந்த 45 crore அந்த நம்பரெல்லாம் மறந்துடுங்க. லெட் இட் பி 20 crore. வருஷம் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அதுதான், அங்கே இருக்கக்கூடிய கடவுள் தான். திறந்து வையுங்க. இந்த ஒரு மாதத்திற்குள்ளே குளிச்சா மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் போகுமா என்கிற அந்த பிம்பத்தை நீங்கள் உடைக்கணும். இது அரசாங்கத்தோடைய வேலை. மக்கள் வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை நீங்கள் கிரியேட் செய்து விட்டீர்கள். ஊடகங்கள் வழியாக, அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக, உங்களுடைய பிரச்சாரம் வழியாக, உங்களுடைய ஹிந்துத்வா கும்பல் வழியாக இன்னைக்கு உயிரிழக்கக்கூடிய நபர்கள் யார்? எந்த எம்பி மினிஸ்டரும் இந்த நெரிசலில் பாதிக்கப்படவில்லை. அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கூட இதில் சிக்கவில்லை. அப்பாவி மக்கள் இன்னைக்கு உயிரிழந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய தவறு என்ன? அரசாங்கத்தை நம்பி, அட்மினிஸ்ட்ரேஷனை நம்பி அங்கே நாங்கள் போனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எங்களுடைய வரிப்பணத்தை வைத்து இந்த அரசாங்கம் இவ்வளோ பெரிய திருவிழாவை அரேஞ்ச் செய்திருக்கிறார்கள், ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள். உங்களை நம்பி வந்த நபர்களை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி.